அடுத்து திராவிட மாடல் நீட்சியா இல்லை அதிமுக ஆட்சியா விவாதிக்கும் போது திரு பொங்கலூர் மணிகண்டன் உங்கள் அண்ணன் திரு கலைராஜன் புது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமித்ஷா கெஞ்சினாரா கொஞ்சினாரா மிரட்டினாரா, இதுக்கு பதில் சொல்லுங்க சார். முதல்ல கலைராஜனுக்கு ஒரு பணிவான ஒரு கேள்விங்க. இப்போ சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார். அப்படி பாருங்க, கடந்த காலத்தில் நீங்கள் அம்மா மீது குற்றம் சொல்லியதெல்லாம் பொய்த்து போய்விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அதான் கலைராஜன் போன்றவர்கள்லாம் நீங்க அதிமுக நீடிக்க வேண்டும், நீங்க அதிமுக வாங்க, நாங்க அன்போடு வர தயாராகிறார், நீங்க எல்லாம் உண்மையா உழைச்சவங்க, பல வேலை உயர்த்தி விட்டவங்க, அதிமுக நீங்க எல்லாம் வர வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள் ஒன்று. இரண்டாவது, திரு RS பாரதி அவர்கள் தவறான செய்தியை வெளியிட்டாங்க. ஆனா எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி நாங்க பேசவே இல்லை, அந்த மாதிரி நோக்கமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இந்திரா காந்தி இருக்கிற போது 117 தொகுதி திமுக காங்கிரஸ் என்று பகிர்ந்து கொண்டு நின்றாங்க. அதுதான் கூட்டணிக்கு அச்சாரமாக தமிழ்நாட்டில் முதன்முறையாக வச்சிருந்தது. அதுக்கு பிறகு யாரும் அதை ஏற்கவும் இல்லை, ஏற்க போவதும் இல்லை. அப்போ இதெல்லாம் திமுக என்ன அச்சம்னாங்க, அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து விட்டது. இப்ப நீங்க அமித்ஷா பயந்தாரா, அமித்ஷா பேசினாராங்கிறதுலாம் அடுத்தபட்சம். இன்றைக்கு திமுகவை அகற்றுவதற்கான முழு முயற்சியை அதிமுக எடுத்து விட்டது. திமுக நிச்சயமாக விழப்போகிறது. இந்த அச்சத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. இப்போ கடந்த காலத்துல பாஜகவையும் உங்களை இணைத்து தான் சொல்றாங்க, அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து எடுபட்டு இருக்கு, வர தேர்தலையும் எடுபடாதா? அவங்க மீண்டும் மீண்டும் அந்த வாதத்தை தான் வைக்கிறாங்க. பாஜகவுக்கு நீங்க துணை பெற்றீங்க, அவங்களுக்கு அடி பணிஞ்சிட்டீங்க, இந்த வாதம் தமிழ்நாட்டு அரசியல்ல எடுபட்டு இருக்கு. அதனால தான் 24 நீங்க கூட்டணி கூட வைக்கலன்னு பாக்குறோம். சார், நீ காங்கிரஸோடு கடந்த காலத்தில் திமுக தான் அடிபணிந்து போயிருக்கிறது. உண்மை சொன்னால் பயந்து போயிருக்கிறது. பல வழக்குகள் இருந்து விடுவிப்பதற்காக கட்சத்தேவையே தாரைவாத்து கொடுத்தது, காவிரியோட உரிமையை பறி கொடுத்தது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு உரிமையில் பலவற்றையெல்லாம் இழப்பதற்கு காரணமே அன்னைக்கு திமுக காங்கிரஸோடு சரணம் தான். அந்த மாதிரி அதிமுக என்றைக்கும் தன்னை இழந்த கிடையாது. தமிழ்நாட்டு உரிமையை அடையவைக்கின்ற வகையில் திமுக செயல்பட்டதை போன்று அதிமுக என்றைக்கும் செய்யாது. நீங்க திமுக வீழ்த்துவதற்கான அணி அமைக்க பாஜக வேணும், பாமக வேணும், தேமுதிக வேணும், விஜய் கட்சி யாராக இருந்தாலும் அழைப்போம், ஏற்றுக்கொண்டு செயல்படும். அதான் முக்கியமான நோக்கம்ங்க. இப்போ இந்த யுக்தி கையாளுகிற போது நீங்கள் இதை கொச்சைப்படுத்துகிற வகையில் ஏன் பேசுறீங்கன்னு சொன்னா, இது வலிமையான கூட்டணியாக மாறிவிட்டது. இந்த கூட்டணியுடைய வலிமையை குறைப்பதற்கு ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்லைங்களா? அப்போ கடந்த காலத்தில் நீங்க பாஜகவோடு அணி அமைத்து பாஜக மந்திரி சபையில் இணைந்து கொண்டு நீண்ட காலம் பயணித்த போது எப்படி இருந்ததுங்க? அப்போ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல மறைஞ்சு போச்சா? அப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அமல்படுத்தும் சொல்லுங்க. அதே போல அதிமுகவும் செய்யும், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்கிற வகையில் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகிற வகையில் செயல் திட்டத்தை கூட்டணி ஆட்சியில தானே அமைப்பாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா கூட்டணி ஆட்சின்ற பொருள் வருது இல்ல? இல்லைங்க. அதாவது பாஜக அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக எடுக்கிற முடிவில் பாஜக தலையிடக்கூடாது, தலையிடாது. இப்ப நீங்க நீட் சொல்லுவீங்க, அதை ஹிந்தி சொல்லுவீங்க, அது பல விவரம் பேசுவோம். இது எல்லாமே அதிமுக நிச்சயமாக வைக்குங்க. திமுக பொறுத்து பாருங்க, போக பாருங்க. இப்ப வெறுமனே பேசுற மாதிரி இல்ல, நிச்சயமாக அதிமுக மிக சரியான திசையில் பயணிக்கிறது. எடப்பாடி ஒற்றை தலைவர் நிச்சயமாக திமுகவுடைய இந்த ஆணவ பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். ஓகே, திரு கலைராஜன் அவங்க மீண்டும் கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாங்க, நீங்க அதையே திருப்பி சொன்னா என்ன அர்த்தங்கிறார்? மற்ற வாதங்களுக்கு கூட்டணி ஆட்சி அவங்க இல்லைன்னு சொல்றத விட அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர், சாதாரண மனிதர் அல்ல அவர் பேசுகிற போது கூட்டணி ஆட்சி என்று என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை பிறகு இந்த கூட்டணி ஆட்சி என்று சொன்னதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று அதிமுக தொண்டர்களும் கேட்டார்கள், மற்றவர்களும் கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நடப்பது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சின்னு சொல்லலாம்ல. இந்தியா கூட்டணியில திமுக ஒரு முக்கியமான அங்கம், ஒரு பிரதானமான அங்கம். அது மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சி எங்கெல்லாம் அப்படி சொல்லலையே. திமுக கூட்டணி ஆட்சி திமுக ஆட்சி தானே சொல்லிட்டு இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி செகண்ட் வெர்ஷன் என்று சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா கூட்டணிங்கிறது கிடையாது. இந்தியா கூட்டணிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு தான். இங்க இவர் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்படிங்கிற போதுதான் சந்தேகம் அது கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் உதாரணத்தை ஒன்று சொன்னாரு, ஏத்துக்க மாட்டோம் நான் கூட்டணி, நான் தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்க மாட்டார்கள்,
அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இருக்குது 80ல், அது ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லை என்று அவர் பகிரங்கமாக அறிவித்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுக தொண்டர்கள் இந்த நம்பவும் தயாராக இல்லை. இல்லை சார், இப்போ எடப்பாடி சொன்னதுக்கு அப்புறம் இல்லைங்க நான் சொன்னதான் அப்படின்னு அமித்ஷா ஒரு அறிக்கை விட்டுறாரா? வேற யாராவது சொன்னாங்களா? இல்லை அப்படின்னா அவருக்கு தானே லாஸ்ட் வேர்டு, அதுதானே கருத்து, அந்த கூட்டணியோட நிலைப்பாடு. அப்போ நான் கேட்குறேன், இப்போ அது மாதிரி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறார்ல, அதே மாதிரி வந்து அமித்ஷா வந்து இப்போ இவர் நிலைப்பாடு வந்து எடப்பாடியோட பேச்சை நம்ப முடியலையேங்க. நேற்று வரலையும் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கூட்டணி வைக்கிறாருங்க. அவர் பேச்சு எப்படி நம்ம நம்ப முடியும்? நாளைக்கு அமித்ஷா கூப்பிட்டு நான் கூட்டணி ஆட்சி தான் சொன்னா ஒத்துக்கு வரேன் இல்லையா? மணிகண்டன், அந்த பிரச்சனை தானே வருதுங்க. ஆனா இல்ல கல்யாணம் உங்களுக்கு வரலாறு தெரியாம இல்ல, காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம்னு ஒதுக்கிட்டு ஓரிரு மாதங்களே மீண்டும் புதுப்பிச்சியில இளங்கோ என்ன பேசினாரு, ஸ்டாலின் என்ன பேசினாரு, ஐயா கருணா என்ன பேசினாரு. அதாவது பிஜேபி மந்திரி இடம்பெற்று வெளியே வந்து, அதாவது முரசொலி மறைந்த உடனே ஒரே நாளில் காங்கிரஸ் கூட்டணி, இடைப்பட்ட பிரச்சனை மீண்டும் வந்தீங்க. இது வந்து திமுகவுக்கு வாடிக்கைங்க. காங்கிரசும் இல்லாம அதிமுக இல்லாம பிஜேபி திமுக இணைந்து வெற்றி பெற்றிருக்குது. திமுக அதிமுக இணைந்து வெற்றி பெற்றிருக்குது. நீங்க ஒரு நேரத்தில் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை நீடிக்கும் என்று தயவுசெய்து நினைக்காதீங்க. மிகப்பெரிய தவறு நிலைப்பாடு மாற்ற எல்லாருக்கும் நடந்ததுங்கிறார். ஓகே, இல்லைப்பா, நான் கேட்குறது என்னென்னா, அவங்க கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கை நீட் தேர்வு பிரச்சனை, மும்மொழி கொள்கை, இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து எதிர்ப்பு கடுமையாக தெரிவிச்சிருக்கிறோம். இப்பொழுது இப்போ எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பேசுனதை திருப்பி நான் பேச விரும்பலை. அதனால் வந்து அந்த கூட்டணிங்கிற வாதத்துக்குள்ளே போகல. நீட் தேர்வை கொண்டு வர மாட்டோம், பாஜகவோட உறவு இருந்தாலும் நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வர மாட்டோம், எங்கள் தேர்தலில் நாங்கள் வாக்குறுதியாக கொடுப்போம் என்று அவர்கள் சொல்வாரா? மணிகண்டன் சுருக்குமா மற்ற விருந்தொட்டியும் போகணும் சார். நீங்க பாருங்க, இல்ல கட்சத்துக்கு தார வாப்பீங்க, வீட்டுக்குன்னு சொல்லுவீங்க, 1.5 லட்சம் தமிழரை கொள்ளுவீங்க, தமிழரை பாதுகாப்பு. அதை எதிர்த்து நாங்கள் கண்டன தீர்மானம் போட்டோம். அதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அன்றைக்கு பேசியவர்களும் கோவை செலியனே பேசியிருக்கிறார், மறைந்த மிகப்பெரிய ஒரு பாராளுமன்றவாதி. இல்ல என்ன வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு கேட்போம், சூர்யாட்ட கேட்போம். அப்புறம் இதுக்கும் சேர்த்து நாங்கள் கொடுக்கவில்லை, கெஞ்சினாரா மிரட்டினாராங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடாதுன்னு இந்த மாதிரி வித்தியாசமா உருவாக்குறதுல திமுக நான் என்ன சொல்றேன், மிரட்டினாரு கெஞ்சினாருன்றது திமுக பேசலாமா? 2011 கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது? அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் சிபிஐ விசாரணை, இன்னொரு ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அங்கே ஃப்ரீ பண்ணணும்னா எங்க 63 சீட்டு கொடுங்கன்னு உடனே சொந்த குடும்பத்தையே அடமானம் வைத்து சொந்த குடும்பத்தை வந்து இப்படி நடக்கும்போது பேரம் பேசியவர்கள் திமுக பின்வாங்கிக்கிற அந்த வார்த்தை தவறு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது தமிழ்நாடே பார்த்திருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் காட்சிகள் நடந்ததா? அப்போ ஒரு நிமிஷம் நான் முடிச்சிருங்க. அதான் சொல்றேன் நான். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இப்போ வந்து இப்போ அவர் பேசுனது வந்து அதிமுக பாஜக கூட்டணி, இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பிரித்து எழுதுகன்னு ஒன்று இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் ஆட்சி, அதிமுக பாஜக பிளஸ் கூட்டணி ஆட்சி. அது நாங்க எப்படியோ சொல்லிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க கூட்டணி சேர்ந்த மாட்டீங்க, சேர்ந்தா ஜெயிக்க மாட்டீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜக பிளஸ் கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் ஆட்சி, அது நாங்க எப்படியோ வச்சுட்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன சொல்றேன், நீங்க சேர மாட்டேன்னு முதல்ல சொன்னீங்க, சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன சொல்றீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க வந்து புலம்பி ஒப்பாரு. நான் கேட்கிறது ஒரு கேள்விதான். இப்போ எங்க கூட்டணி நாங்க எப்படியோ அமைச்சுக்கிறோம், கெஞ்சிக்கிறோம், உருட்டிக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அந்த கூட்டணியை பார்த்து பயந்ததுனால தானே இதை பத்தியே 15 நாளா பேசிட்டு இருக்கீங்க. கூட்டணி அமைச்சதுல இருந்து முதல்வர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சுப்பிரபாதனம் பாடுற மாதிரி அதிமுக பாஜக ஜெயிக்காது, அதிமுக பாஜக ஜெயிக்காது, 2 பேரும் கூட்டணி வச்சுட்டா ஜெயிக்க மாட்டோம். எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வருது? இப்ப ஐயா சொன்னாரு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு அங்க இங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு வருஷமா லாக்அப் டெத், அதாவது கஸ்டோடியல் டெத்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோன்னு சொல்றாங்க. தமிழகத்தில் தான் கடந்த 4 ஆண்டுகள் அதிகமா இருக்கு. அதிகபட்சமாக ஒரே ஆண்டுல 21 ரெக்கார்டட், அன்ரெக்கார்டட் இன்னும் நிறைய இருக்குன்றாங்க. ஒவ்வொரு ஊரோட பேரோட சொல்ல முடியும். சென்னையில விக்னேஷ், சேலம்ல மணிகண்டன், திருவண்ணாமலையில சுப்பிரமணி, மதுரையில வினோத், இந்த மாதிரி 21 ஊர்
ஒரு வருடத்துல நடந்தது. அதுக்கு என்ன பதில் இருக்கு? இந்தியாவுல எந்த மாநிலத்திலுமே நடக்காத விஷயங்கள். அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணீங்க நீங்க. இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்கள் கிட்டத்தட்ட 60 லாக்அப் டெத் கடந்த 4 வருடங்கள்ல இருக்கு. அதற்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு நாங்க பிரமாதமா பண்றோம்ன்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா அதிமுக ஆட்சியோட இப்ப நல்லா இருக்கான். சரி, போன வருஷத்தோட இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணா ஒவ்வொரு குற்றத்திலையும் கிட்டத்தட்ட 30% அதிகமாயிருக்கு. போன வருஷத்துலயும் இந்த வருஷத்துலயும் அதிகமாயிடுச்சு நாங்க குற்றச்சாட்டு வச்சா அதிமுக ஆட்சியோட இப்ப கம்மியா இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. திமுக என்னன்னா இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10 ஐயா சொல்ற மாதிரி 10 புள்ளி விவரங்கள் வச்சிருக்காங்க. களத்துல மக்கள் என்ன பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க, குடிகாரர்கள் எவ்வளவு அதிகமாகறாங்க, மதுவுனாலுங்க. நான் சொல்றேன், சீஃப் செக்ரட்டரியே சொல்றாரு 44,000 கோடி 50,000 கோடி ஆக்குவோம்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு 48,000 கோடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உலகத்துல எந்த மாநிலத்துல தன் சொந்த மக்களை அதிகமாக குடிக்க வைத்து அதில் வரக்கூடிய பணத்தில் ஆட்சியை நடத்திய வரலாறு எங்கேயாச்சும் காட்ட முடியுமா உங்களால? அதனால இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொந்த அம்மாவை ஒருத்தன் கொண்டிருக்கான், அவன் வழக்குல இருந்து விடுதலை ஆயிருக்கான். ப்ராசிக்யூஷன் ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல? அவங்க அம்மாவை அவன் தான் கொண்டான்னு நிரூபணம் ஆயிருக்கு. அவங்க அப்பா பிறல் சாட்சியா மாறினதுனால விடுதலை ஆயிட்டாராம். அதே பையன் 6 வயசு பொண்ணை கற்பழித்து கொலை செய்திருக்கிறான். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? திமுகவுல சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக. இறுதியா ஒரு கேள்வி கேட்கறாங்க. கலைராஜன் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். 47ல இருந்து இங்க தமிழக அரசாங்கம் இருக்கு. சட்டப்பேரவை நடக்கக்கூடிய காலத்தில் 60 கொலைகள் நடந்ததாக ஒரு சட்டப்பேரவை அமர்வுக்காச்சும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா? அப்ப சட்டப்பேரவை நடக்கும் போதே 60 அரசியல் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கலாம். வரலாற்றிலே நடந்ததுன்றாங்க. குறைந்தபட்சம் சட்டப்பேரவை நடக்கும் போது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுன்றாங்க. ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவை நடக்கும் போது இவ்வளவு கொலைகள். இது எதுவுமே பர்சனல் கொலைகள் இல்ல, எல்லாமே அரசியல் கொலைகள். இவ்வளவு கொலைகள், இவ்வளவு விலைவாசி உயர்வு, இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு எப்ப பார்த்தாலும் பிஜேபி அதிமுக சேர்ந்ததுனால தோத்துருவீங்கன்னா மக்கள் இதை பற்றி மட்டுமே பேசுறாங்களா? இல்ல அவர்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு விலைவாசி ஏற்றம் சொல்லுங்க. சொத்து வரியிலிருந்து பாலிலிருந்து இருந்து பேருந்துல இருந்து எல்லா கட்டணத்தையும் உயர்த்தியாச்சு. 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு 1000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டிலையும் 2000 ரூபாய்க்கு குடிக்க வைக்கிறீங்களே, அதை பத்தி யார் பேசுவாங்க?